எனக்கு பயம். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உன்னை கொண்டுடுவான். அப்பா அப்பா, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நீங்க அங்க ஏதோ போய் கழட்ட போறேன்னு சொன்னீங்களா, அது நடந்ததா? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல இல்ல, 2 நாளைக்குள்ள செஞ்சிடறேன். இல்ல இல்ல, அப்படி இல்ல, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சரி. இங்க பாரு, நான் டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? என்ன, என் மேல கோவமா? நான் எதுக்காக உன் மேல கோவப்படணும்? நீ என் அண்ணன் தானே. நான் நேத்து அடிச்சது உனக்கு வலிச்சுதா? இல்லப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. ஏய், இதையும் தோச்சு போட்டுரு. நம்ம கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. எப்படி? அதுக்கு நீ மனசு வச்சா. நான் மனசு வச்சா எப்படி நம்ம கஷ்டம் தீரும்? உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, நீ அவங்களோட போனோம். அவனுக்கு ஒன்றும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இல்லையே, வேற ஏதோ என்னெல்லாம் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ மனசு வச்சுன்னு வச்சுக்கோ, நாம எல்லாருமே எங்கேயோ போயிடுவோம். இங்க பாரு, என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. நீ வேணா ஒரு காரியம் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியை கொண்டு போய் அவன்கிட்ட விடு. என்னடி சொன்ன? கொன்னு போட்டுருவேன். சரி விட்டுருமா, அவன் அண்ணன் தானே. என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கா. அவன் என்கிட்ட அப்படி பேசலாமா? அம்மாடி, அம்மாடி கதவை தரமா. உன்னத்தம்மா கதவை தரமா. அவன் வரட்டும், நான் பேசுறேன்னு சொல்றல. அம்மாடி. கதவை தரமா, கதவை தர. அம்மாடி. அம்மாடி, நீ என்னமா பண்ற? உன்னதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சொல்றத கேளு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அம்மாடி.
நீங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா? இல்லடா, யாருமே பார்க்கல. சரி உள்ள வா. நான் இங்க வரும்போது அங்க 2 பசங்க உட்காந்துருந்தாங்க. அவனுங்க சின்ன பசங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. நீ உள்ள போ. உங்க அப்பா எங்கடா? அப்பா வேலைக்கு போயிருக்காரு, வரத்துக்கு லேட் ஆகும். வேலைக்கா? எங்க போனாரு? அவரு எங்க போனார்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆள் வேலைக்கு போறது விட்டார்ல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். டேய், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்களா? உனக்கு என்ன பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல, இருந்தாலும் உன் தங்கச்சி தான்டா. அவ என் தங்கச்சி ஒன்றும் இல்லை, அதை விடு. சரி, நீ உள்ள போ. உனக்கு என்ன பயமா இருக்கா? அவளை பணிய வைக்கணும், அப்பதான் எல்லா வேலையும் நடக்கும். அந்த ஆள் இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரெண்டு நாள்ல எதுவும் நடக்கலன்னா எல்லாமே அவ்வளவுதான்.